கீரை காலையில் முழுசாக அவங்ககிட்ட காமிச்சேன். இப்போ கீரை க்ளீன் பண்ணி நல்லா 2-3 தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். வெட்டுறதுக்கு முன்னவே கழுவிடணும். நல்லா 2 உப்பு தண்ணி போட்டு அலசி கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டு இந்த கீரையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. கீரையில் எப்போவுமே உப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. திருப்பியும் 2-3 நிமிஷம் விட்டுட்டு திறந்து பார்த்துட்டு திருப்பியும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா வெந்ததும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த கீரையில். நல்லா வெந்தப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு பாருங்கள், சாஃப்டானதும் கிளறிட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அப்புறம் தேங்காய் கூட போட வேண்டாம் இந்த கீரை பொரியலுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒயிட் சாதத்தில் போட்டு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கூட சேர்க்க வேண்டாம். தேங்காய் பிரியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம், அது சேர்த்துக்கலாம். இந்த கீரை சிறுகீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரத்த சுத்திகரிப்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக வேகணும். அப்புறம் நீங்கள் காரம் கம்மி போட்டுக்கோங்க, உப்பும் கம்மி போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டானிக் எல்லாம் கூட தேவையில்லை. இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் subscribe for my channel and support me. Thank you.